Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். 16 வயதான ஒரு சிறுவன் 30 வயது என பொய் கூறி தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, சொல்லுங்க. தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எத்தனை வயசு ஆகியிருக்கணும்? 21 வயசு ஆயிருந்தா போது வரும். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடலாம்ல. ஆனா இங்க ஒருத்தர் வெறும் 16 வயசு தான் ஆகியிருக்கு. ஆனா ஒரு நாடாளுமன்ற தேர்தலையே போட்டிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? 16 வயசுலயே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு. யார் அது? யாருன்னு டீட்டெயிலா சொல்றேன், கேட்டுக்கோ. நைஜீரியாவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஊரை சேர்ந்த முகமது சாதிஷ் பாபா அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த தேர்தலில் போட்டிடுறாரு. அவருக்கு வந்து 30 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியாவில் ஆளுங்கட்சியாக இருக்கிற அகில முற்போக்கு காங்கிரஸ் ஏபிசி அப்படிங்கிற ஒரு கட்சி சார்பாக இவர் போட்டிடுறாரு. அதாவது இவருக்கு தான் 16 வயசு, ஆனா இவர் தான் அந்த மாதிரி 30 வயசுன்னு மாத்தி பண்ணிருக்காரு. ஆனா இவருக்கு 16 வயசுன்னு ஆரம்பத்துல யாருக்கும் தெரியல. இவருக்கு வந்து 30 வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் போட்டியிடுறாரு. அந்த வேட்பு மனுவிலையும் 30 வயசு ஆகிடுச்சுன்னு தான் சொல்லி போட்டியிடுறாரு. உயரம் குறைவா இருக்காரு இல்லையா, அதனால இவரை பார்த்துட்டு இவருக்கு வந்து 30 வயசுலாம் ஆகியிருக்காது, இவருக்கு வந்து கம்மியான வயசு தான் ஆகியிருக்கும், பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வளர்ச்சி குறைபாடு இருக்கு, அந்த ஒரு காரணத்தால தான் நான் இன்னும் குள்ளமா இருக்கேன், ஆனா எனக்கு வயசு வந்து 30 வயசு ஆகிடுச்சு, நான் வந்து 1995லே பிறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் சொல்லி அந்த வேட்பு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு தீவிரமா. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே இவர் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு நபர். அந்த நைஜீரியா பகுதியில் சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமா இருந்திருக்காரு. அது மூலமா தான் இந்த கட்சியிலையும் சேர்ந்திருக்காரு. ஓகேவா? சோ இப்போ இப்படி ஃபேமஸா போயிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இவர் மேல ஒரு டவுட். என்னன்னு? இவர் கண்டிப்பா வந்து 30 வயசு ஆகியிருக்காது, ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் யோசிச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி இவரை பத்தின டீட்டெயில் எல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க படிச்சாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த முகமது பாபாவோட ஸ்கூல் டீச்சர் வந்து அவரா ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்லியிருந்தாரு? முகமது பாபாவுக்கு 30 வயசு ஆகல, நான் தான் அவருக்கு வந்து கிளாஸ் எடுத்தேன், அதை வச்சு நான் அப்ப சின்ன வயசுல எடுத்த கிளாஸ் படி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 15-16 வயசு தான் ஆகும் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரு. ஆமா, 30 வயசுல ஆக சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு முகமது பாபா என்ன சொன்னார்னா, ஏங்க நான் ஸ்கூல்ல பாதியிலே கட் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் நான் டிரைவராலாம் வேலை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு பேசியிருக்காரு. இதை இப்படியே விட்டா வேலைக்காகாதுன்னு எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரோட பர்த் சர்டிபிகேட் இருக்கும் இல்லையா, பிறப்பு சான்றிதழ், அதை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுல என்ன இருந்திருக்குன்னா, அவர் வந்து 2010ல தான் பிறந்திருக்காரு. 2010ல தான் பிறந்திருக்காருன்றது தெள்ள தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இவர் 2010ல தான் பிறந்திருக்காரு, ஆனா 1995ல பிறந்த மாதிரி உங்ககிட்ட வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு, இவர் வந்து ஃப்ராடு வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அந்த பிறப்பு சான்றிதழ் எல்லாத்தையும் சரிபார்த்து, ஓகேப்பா இவர் வந்து போலியான முறையில தான் வந்து நமக்கு சொல்லி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயம் வந்து பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு. நாமளா டீசென்ட்டா போய் வேட்புமனு வந்து ரிட்டர்ன் வாங்கிடுவோம், ஆமா வாங்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்களா பண்ணாங்கன்னா நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு பயந்து, ஏங்க நான் தேர்தலையே நிக்கல, என்னோட வேட்புமனு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சாமின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கார். ஓகே மகளே, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யாகுமார். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.